ட்ரைப்ஸ் நேருக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திரு கருகாலன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். டிவிகே ஆனாலே இன்னைக்கு புதிதாக ஆடியோக்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருவராக பாஜக எப்படி ஆடியோ வீடியோ கட்சியோ அந்த மாதிரி டிவிகளையும் தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் இன்று வந்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்களோட ஆடியோ ஒன்று லீக் ஆகிறது. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்காது என்ன என்னைய பார்த்து பைத்தியக்காரமா தெரியுது அவனுக்கு. அவருடைய ஆடியோவில் வந்து ஒன்றிய செயலாளர் தாவைக்கோட ஒன்றிய செயலாளர் ராஜகுரு என்பவர்கிட்ட பேசுறாங்க. அந்த ஆடியோவில் ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது. அதை நான் அப்புறமா அடுத்த கேள்வியா வரேன். மிக முக்கியமான ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆனா இந்த ஆடியோவில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த அமைச்சரோட செயல்பாடுகளை, பேச்சுகளை. அந்த ஆடியோவில் இருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற விஷயம் என்னன்னா, சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த தாவேகா நிர்வாகிகள், குறிப்பா ஒன்றிய செயலாளர்கள் இங்க ராஜபாளையம், இவங்க வந்து ராஜபாளையத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்று இன்றைக்கு சமூக நலத்துறை மற்றும் மகளிர் நலன் துறையினுடைய அமைச்சராக ஜெகதீஸ்வரி இருக்கிறாங்க. அவங்க தான் விருதுநகர் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர். அப்ப இந்த தொகுதிக்கு ராஜபாளையம் தொகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு, அப்புறம் டிஎஸ்பி ஆபீஸுக்கு இங்கெல்லாம் போய் சாத்தூரை சார்ந்த ஒன்றிய செயலாளர்கள் லட்சுமணன் அப்படின்றவர் வந்து ஸ்வீட் கொடுக்கிறார், லட்டு கொடுக்கிறார், எல்லார்ட்டையும் அறிமுகமாயி கான்ட்ராக்ட் எடுக்கணும், கான்ட்ராக்ட் உருவாக்குறாரு. ஆமா, கான்ட்ராக்ட உருவாக்கி கான்ட்ராக்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க அப்படி வந்து கான்ட்ராக்ட் எடுக்க மாட்டோம், நாங்க மாற்றம், பழைய கட்சிகள் போல நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனா இந்த விஷயமே எதை அம்பலப்படுத்துது அப்படின்னா, இவங்க போய் தாவேகா அப்படின்ற கட்சி அடையாளத்தை பயன்படுத்தி ஒன்றிய செயலாளர் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க அப்படின்றதுக்காக கான்டாக்ட், ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்காக ஸ்வீட் பாக்ஸோட அரசு அலுவலகங்களுக்கு போயிருக்கிறார். ஸ்வீட் பாக்ஸ், ஆமா, அது வந்து அம்மையார் ஜெகதீஸ்வரியினுடைய கவனத்திற்கு வருகிறது. உடனடியாக போனை போட்டு சொர்ணாக்காவாக மாறி மிரட்டுறாங்க. அதுலயே அவங்க சொல்றாங்க, போன் போட்டு இன்னொரு ஒன்றிய செயலாளர், அவர் பேர் வந்து ராஜகுரு, அங்க போய் லட்டு கொடுத்த ஒன்றிய செயலாளர் வந்து லட்சுமணன், அவரை கூட்டிட்டு போனதா இந்த அம்மா சந்தேகப்பட்டு போன் பண்றவங்க வந்து ராஜகுரு. அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர். இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தாவேகால இணையறாரு. எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து சாத்தூருக்கு ட்ரை பண்றாரு, கிடைக்கல. அவர் வந்து அரசு ஒப்பந்ததாரரா இருக்கிறாரு. அவர் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவர். 25 ஆண்டுகளாக கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காராம். அவரே சொல்றாரு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். சாத்தூர் தொகுதியை சார்ந்தவர்கள் எதுக்கு இங்க வந்து பேசுறீங்க அப்படின்னு ராஜகுருவுக்கு இந்த அம்மா போன் பண்றாங்க. ஒரு விஷயம் கேட்கலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. நீங்க நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல போய் நம்ம ஆபீஸ் பாத்தீங்களோ? நான் போவே இல்லம்மா, லட்சுமணன் போயிருக்காமா. லட்சுமணனா? ஆமா, டிஎஸ்பி போயிருக்கான், எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான், லெட்டர் கொடுத்திருக்கானா. என்ன லெட்டர் கொடுத்திருக்காப்லையா? லட்டு. ராஜபாளையத்துல வந்து லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? அது சாத்திருக்காங்க வந்து எப்படி பேசுறது? அம்மா, நான் வந்து யூனியன் ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் வேலை பார்க்கேன். அப்ப என்கிட்ட வீடியோ கேட்டாரு, அம்மா எப்ப வருன்னு. சார், அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன், அதோட நான் முடிச்சுக்கிட்டேன். ஒன்றியம் 3 நாள் ஒன்றியமா கிடக்கு. அம்மா, ஒன்னாக்கி அந்த கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு சொல்லி பேசினாதான் சொல்லி முடிச்சிடுறேன். அம்மா சொல்லுங்க. அந்த அம்மா தான் சட்டமன்ற உறுப்பினர், அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். யார் எந்த ஒன்றிய வந்து சொன்னாலும் செஞ்சாலும் அந்த அம்மா வந்தா பிறகு எது இருந்தாலும் பேசுங்க சார்ன்ட்டு வீடியோட்ட ஒரே வார்த்தையில முடிச்சாச்சு. நம்ம சொன்னது வந்து நம்ம டெய்லி போற ஆளு. எது இருந்தாலும் நீங்க வீட்டுல வந்தா அப்புறம் அவங்க சந்திக்கணும்னு நேத்து நைட்டு 8 மணிக்கு கூட என்கிட்ட வீடியோ பேசினாரு. அம்மா வந்துட்டாங்களா என்னன்னு. இல்ல சார், வரும்போது தோல் சொல்லுவாங்க, குறைஞ்சது 15ஆம் தேதி வருவாங்க சார்ன்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல யாரோ ஒன்றியச்சான்னு சொல்லி லட்சுமணன் இவங்க வந்தாங்க அப்படிங்கறத சொன்னாரு. ஆனாச்சு யாரா இருந்தாச்சு அந்த அம்மா தான் தொகுதி எம்எல்ஏ, அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். எது இருந்தாலும் நாங்க அந்த அம்மாட்ட சொல்லிக்கிடுவோம், அந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசிக்கிடுவோம் சார் அப்படிங்கறதுல முடிச்சிருக்குமா. நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. நான் பேச மாட்டேமா. லட்சுமணன் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உள்ளத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல, நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா?
நீங்க என் பஞ்சாயத்து தொகுதியில வந்துருக்கலாமா? எப்படி வருவான் அந்த பையன்? ஆமா சொல்லியாச்சு பெரியவட்ட, எது இருந்தாலும் அந்த அம்மா தான் நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாட்ட நாங்க பேசிக்கிடுவோம், அந்த அம்மா நீங்க உங்கள்கிட்ட பேசுவீங்களா பேசிக்கிடுவோம். அண்ணாச்சி? என்ன மேடம்? நீங்க அந்த பையன்கிட்ட பேசுவீங்களா? நான் எனக்கு லட்சுமணனுக்கு தொடர்பே இல்ல, பழக்கம்ல அதான் தெரியுமில்ல. சரி. நம்பர் வச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு கொஞ்சம் நம்பர் நானும் கொடுத்து ஹெல்ப் அவனும் கீரி பண்ணுங்களேன். பாம்புமா இருக்கம்மா. சரி, நம்பர் இருந்தா இல்ல கொடுங்களேன் எனக்கு அப்படியே கொஞ்சம். கொடுக்கம்மா. வாட்ஸ்அப்ல சும்மா போடுறீங்களா உங்களுக்கு அண்ணாச்சி? நான் அதிகாரம் பேசிக்கிறேன். இருக்கு, சும்மா சத்தம் போட்டுருங்க. நான் ஒண்ணுமே ஆமா. செய்ய மாட்டேன். மேடம் தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். ஆமா அவன்கிட்ட ரிப்போர்ட்டரா பேசுறது. இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன என்னைய பார்த்து நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா அவனுக்கு? ஆமா அவன்கிட்ட பேசும்போது ஆ, வாட்ஸ்அப் கால்ல பேசுங்க. சரிங்க அண்ணாச்சி. இந்த நம்பர் கொடுக்க. சரி, அதான் நான் உங்ககிட்ட விவரம் கேட்டுட்டு தான் அவன்கிட்ட பேசி ஆமா உங்களுக்கு அடிச்சேன் அண்ணாச்சி. அதெல்லாம் வீடியோ நம்பர் வேணாலும் உங்ககிட்ட கொடுக்கம்மா. சரிங்க ஏன்ட்ட அண்ணாச்சி. நைட்டு கேட்டதுக்கு நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாவிட்ட பேசிக்கிடுவோம் சார், அந்த அம்மா உங்கள்கிட்ட பேசிக்கிடும். சரிங்க அண்ணாச்சி, கொஞ்சம் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க அண்ணாச்சி. அந்த ரெண்டையும் அதெல்லாம் ரெண்டு ரூட்டு நம்பரும் ரொம்ப போட்டு விடுங்க இருக்குமா, அண்ணாச்சி. நீங்க வந்தா பிறகுதான் நான் உங்களை பார்த்தா பிறகு சில இதெல்லாம் சொல்லணும். அண்ணாச்சி, ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன். ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அது அதை கரெக்ட். மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தன் காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இது நம்பர் சும்மாவே சொல்றேன். நான் ஏற்கனவே போய் சொல்லி அங்க திட்டிட்டு தான் வச்சிட்டு இருந்தேன். சரி, நான் ஊருக்கு வந்துக்கிறேன். ஆமா ம், என்கிட்ட வாட்ஸ்அப் கால் தான் பேசணும். சரிங்கண்ணாச்சி. 94 சரிங்கண்ணாச்சி. நம்பர் சொல்லிட்டா அண்ணாச்சி கொஞ்சம் வாட்ஸ்அப்ல போடுங்களேன் சார். அப்படியே இந்த போட்டு விடுறோமா. தேங்க்ஸ் அண்ணாச்சி. தேங்க்ஸ். அவரு நான் போகலமா, என்கிட்ட வந்து பிடிஓ கேட்டாரு. இந்த ராஜபாளையத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மா தான், ஜெகதீஸ்வரி தான், நீங்க அவங்கள்ட்ட தான் எதுனாலும் கேட்டு பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஆனா லட்சுமணன் தான் போய் வந்து லட்டு கொடுத்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே சொர்ணாக்காவாக மாறிய ஜெகதீஸ்வரி கொந்தளித்து ஜட்டியோட அடிப்பேன் கொன்றுவேன் அப்படின்னு பேசின ஆதாரத்தோடு அந்த ஆடியோ வந்து வெளில வந்திருக்குது. ஆனா இந்த விஷயத்துல இன்னொரு சம்பவத்தை நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. தூத்துக்குடி விளாத்திக்குளத்தினுடைய திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர் வந்து சட்டமன்றத்தை வந்து விஜய் பூட்டினால் எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. இப்ப எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினதுக்கு இப்ப கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்குது தாவேக அரசு. எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கே சிறை அப்படின்னா, ஜட்டியோட அடிப்பேன் கொன்றுவேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விடுக்கின்ற அமைச்சர் ஜெகதீஸ்வரியை விஜய் எப்போது கைது செய்ய போகிறார்? விஜய் போலீஸ் கைது செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. ஏன்னா மரிய வில்சன் நிதி அமைச்சர், அவருடைய யோகிதை என்ன? உருட்டுக்கட்டை மரிய வில்சன் அப்படின்னு தான் அவருக்கு பேரு. சொந்த குடும்பத்தினரையே சொந்த அண்ணனையே போய் உருட்டுக்கட்டை எடுத்து அடிச்சு மிரட்டி அவர் வந்து பாண்டிச்சேரியில இருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் தலைமறைவா இருந்தேன் அப்படின்னு அவரே பேட்டி கொடுத்தார். இன்றைக்கு நீதிமன்றத்துல சமரசம் பேசுவதற்கான வழக்கு நடந்துட்டு இருக்குது உயர் நீதிமன்றத்துல. அடுத்து கில்லி சரத் என்ன பண்ணாரு? அவர் உலக சாதனை படைத்தார். டிகாப்ரியோ மாதிரி செஞ்சுக்க. ஆமா, டிகாப்ரியோ மாதிரி பவுடரை நுணுக்கி ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற மருத்துவ புரட்சி பண்ணார். ஆமா, ஒரு புரட்சியை அவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருவரும் குற்ற பின்னணி கொண்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கு அம்பலம் ஆகுறாங்க. இப்ப இது பாருங்களேன், இது எதுவுமே சாதாரணமா இல்லை. பாஜகவில் எப்படி அது ஒரு கிரிமினல் கூடாரமாக பாஜக இருக்கிறதோ அதே போல இந்த கட்சியும் இருக்குது. இப்ப அந்த ராஜகுரு இப்படி ஆடியோவை வெளியிட்டுட்டாரு. ஆடியோ எதுக்கு வெளியிடுறாரு அப்படின்னா, இப்படி இவர் ஏற்கனவே இப்படி கான்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனால இவரை ஒரு கட்சியை விட்டு நீக்குங்க அப்படின்னு ஒரு தற்காலிக நீக்கத்தை இந்த அம்மா வந்து செய்ய சொல்றாங்க. டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரியும் ஆச்சு. ஆமா, அவர் ஆடியோ லீக் பண்ணாரு, அவர் தண்டனை போட்ட மாதிரி ஆச்சு. அப்படி ஆமா, நீக்க சொல்றாங்க. சோ அதன் அடிப்படையில் அவரை விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் சின்னப்பர் அப்படின்ற மாவட்ட செயலாளர் அவரை தற்காலிக நீக்கம் வந்து செஞ்சிருக்கிறாரு. இதுதான் இந்த ஆடியோவோட பின்னணி. இப்ப இந்த அம்மையார் வந்து இதுதான் புதியதா இப்படி சர்ச்சைகளை சிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே இப்ப ரீல்ஸ் வரி பிடிச்சி ஒரு அமைச்சர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கீர்த்தனா அப்படின்றவங்க அரசு பள்ளியில் போய் அந்த மாணவ மாணவிகள் வந்து பதில் சொன்னா கூட உனக்கு தெரியாது, நீ ஒரு முட்டாள், லாஸ்ட் பெஞ்சில கேட்டா தெரிஞ்சிருக்கும். ஆமா, லாஸ்ட் பெஞ்சு தான் பதில் சொல்றான். இப்படி நேரடியா அசிங்கப்பட்டு அங்க போய் அரசு பள்ளி ஆசிரியர்களை டார்ச்சர் பண்ணி அசிங்கப்பட்டு அப்பட்டமாக அந்த அம்மா சிக்கினாங்க. இப்ப அந்த அம்மாவும் ஜெகதீஸ்வரியும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள், ஒரு அரசு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்னன்னா, சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குகின்ற நிகழ்ச்சி.
அந்த நிகழ்ச்சியில கீர்த்தனா பேரு மேலையும், ரெண்டாவதா இந்த ஜெகதீஸ்வரி பேரை வந்து இருக்குது. பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் முதலமைச்சர் முறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். கீர்த்தனா கிருஷ்ணகிரியினுடைய பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க விருதுநகரினுடைய பொறுப்பு அமைச்சர். இப்ப நான் தானே இப்ப இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர், என் பேர் தானே முதல்ல இருக்கணும், என் பேர் எப்படி 2வது இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கலெக்டரை மேடையிலேயே கலெக்டர்கிட்ட மிரட்டுறாங்க. கலெக்டரை ஏற்கனவே கலெக்டரை மிரட்டி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ராக்கெட் ராஜா அவரோடு அந்த அம்மா இருக்கின்ற புகைப்படங்கள் வெளியாகி பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தணும். ராக்கெட் ராஜா கூட புகைப்படம் எடுப்பது பிரச்சனைக்குரியதா? ஆமா, அவர் பல்வேறு குற்ற வழக்குல தொடர்புடையவர். அவங்களோட இவங்களுக்கு என்ன கனெக்ஷன் இல்ல, அவர் கட்ட பஞ்சாயத்தும் பண்றவர், அந்த கட்ட பஞ்சாயத்துல இவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டம் வந்துச்சு. அப்ப என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, நான் வந்து மக்கள் ஆணையம் அப்படின்ற பத்திரிகையினுடைய நியூஸ் எடிட்டர். ஏன்னா அவங்களோட அஃபிடவிட்லேயே அதான் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து ஒரு உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா நான் ஒரு நியூஸ் எடிட்டர் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு செய்திக்காக சந்தித்தோம், அந்த பழைய புகைப்படங்களை வைத்துக்கொண்டு இப்ப பேசுறாங்க அப்படின்றாங்க. அதுல மட்டும்தான் தொடர்பா இருக்க முடியுமா, இல்ல ஜாதிய ரீதியாகவும் தொடர்புகள்? அதுவும் சொல்றாங்க. அவரும் இவங்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க, அந்த சாதிய ரீதியான தொடர்பும் இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, நம்ம வந்து கையில வந்து விஜய் வந்து தம் அடிக்கிற மாதிரியான அந்த டேட்டுவை வந்து கையில போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து சர்ச்சையானுச்சு. அமைச்சர் ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிற ஒரு ஹீரோ விஜய் முகத்தை அப்படி இங்க குத்திருக்கிறது. இது எம்ஜிஆர் காலத்திலே இந்த மாதிரி ரெட்டலையே எம்ஜிஆர் பச்சை குத்திட்டு கூட ஓகே எம்ஜிஆர் குத்திட்டு போறாங்க. ஆனா அது சிகரெட் பிடிக்கிற மாதிரி வைக்கிறதுங்கிறது வந்து அவங்க அப்பதானே கெத்தா இருக்கும், ஒரு பிளாஸ்டா இருக்கும், பார்த்தா மாசா இருக்கும்ல, கெத்தா இருக்கும்ல, விஜய் ரசிகை அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்கும், தீவிர விசுவாசி அப்படின்றதுக்கு அதுதானே அடையாளம். ஸோ அதனால இப்படி பண்றாங்க. இப்படி கையங்களவுமாக இந்த ஆடியோ வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த பிறகு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இப்ப நான் வந்து ராஜகுரு, நான் வந்து இப்ப யூனியன் சேர்மன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல அமைச்சர் இப்படி பண்ணிட்டாங்க, என்ன கட்சியில மீண்டும் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்ப அமைச்சர் தரப்புல இந்த ஆடியோவே வெட்டி ஒட்டப்பட்ட ஆடியோ, நான் இப்படி பேசவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இது இப்ப பேசுனது இல்ல, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசுனது, எப்ப பேசினாலும் பேசுனது தானே அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசுனது அப்படின்னா சென்னையில இருக்கிறேன், அந்த ஆடியோவே அப்படிதானே இருக்குது. ஆமா, எங்கம்மா இருக்கிறீங்க, நான் சென்னையில இருக்கிறேன், இப்படி வந்து நான் லட்சுமண நம்பர் தரேன், நீங்க பேசுங்க அப்படின்னு இப்படிதான் அந்த உரையாடலே இருக்குது. அவங்க அமைச்சராக இருக்கும் பொழுது பேசினதா தான் அந்த உரையாடல் நமக்கு வந்து சொல்லுது. ஆனா இவங்க முற்று முழுதாக மறுத்திருக்கிறார்கள். இது ஒரு கேவலம், இது ஒரு அசிங்கம். விஜய் இதன் மீது நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பா எடுக்க மாட்டார். ஏற்கனவே ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் அப்படின்ற நபர் எப்படி சேலத்துல மணிகண்டன், மளிகை கடை மணிகண்டன், தாவேகா ஒன்றிய பொறுப்பாளர், அவர் வந்து மளிகை கடைக்கு வருகின்ற பெண்கள்கிட்ட கடன் கொடுக்கறது, ஆசை வார்த்தை காட்டி அவர்களை வந்து தனியா வர வச்சு அவங்களோட தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற வீடியோக்களை எடுத்து வைத்து கொண்டு விரட்டி அவர்களை வந்து தன்னுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுல இப்ப ஜெயிலில் இருக்கிறாரு. அந்த மணிகண்டன் மீது பிரச்சனை வந்த உடனே கட்சியில எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதே போல இந்த விஜய் மோகன் மாவட்ட செயலாளருங்க, இது அதே போல இவர் வந்து ஆடியோ வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ காலில் வர சொல்றது, அவங்கள வந்து நிர்வாணமா வந்து நிக்க சொல்றது, அந்த வீடியோவை அவங்களுக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியா பிளாக்மெயில் பண்றது. அந்த புகார் கொடுத்த பெண்மணி, அந்த பெண்மணி மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட பதவி ஆசையை காட்டி இப்படி நிர்வாணமா என் கூட அட்ஜஸ்ட் பண்ணும் இப்படி கேட்டிருக்கிறாரு. அவங்க அதுக்கும் இணங்கி போயிருக்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய 12 வயது குழந்தை, அதை பத்தி ஆபாசமா பேசி அதையும் வந்து என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு பேசி இன்றைக்கு அந்த அம்மா போராடி புகார் கொடுத்து இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஆளை வந்து கைது பண்ணல. இப்ப இது எவ்வளவு கொடுமையான விஷயம் பாத்தீங்களா? இப்ப இப்படி இது ஒரு முழுக்க ஒரு குற்ற கும்பலா தான் இருக்குது. விஜய் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? கிடையவே கிடையாது. இதே ஜெகதீஸ்வரி இருக்கிறாங்கல்ல, இவங்கள்ட்ட தான் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அன்னை விஜி சரவணன், அங்க லாட்டரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவரு, ஒரு இன்னொரு குட்டி மார்டின், தூத்துக்குடியில ஒரு குட்டி மார்டின், அவரு அந்த தாவேகாவில் பயணித்த ஒரு பெண்,
அவங்கள 2 தாவேக்காரங்க மயக்க மருந்து கொடுத்து, கூல்ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க மருந்து கொடுத்து அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. அவங்க போய் அவர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. நம்ம புசிகிட்ட பேசி உனக்கு அரசு வேலை வாங்கி தரேன் விஜய் அண்ணன்கிட்ட சொல்லி, இந்த மேட்டரை வெளியே பேசாத அப்படின்றாரு. இவங்க வந்து ஆதவர்ஜுனா கிட்ட புகார் கொடுக்குறாங்க அந்த பெண்மணி. அதற்கு பிறகு ஜெகதீஸ்வரி கிட்ட வந்து புகார் தர்றாங்க. இந்த ஜெகதீஸ்வரி ஆமா, அந்த இவங்க யாரு? சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் இந்த அம்மா. இந்த அம்மா ஒரு மகளிர் நலத்துறையை கையில வச்சுக்கிட்டு அந்த பெண் பக்கம் நின்னாங்களா அப்படின்னா நிக்க கிடையாது. அந்த புகாரையும் இவங்க கண்டுக்கவே இல்லை. அதற்கு பிறகு அந்த சரவணன் என்ன பண்றாரு எம்எல்ஏனா, இந்த அம்மாவை பத்தி பொய்யான தகவல்களை பரப்பி விடுறாரு. காசுக்காக இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு வந்து ஊர் முழுக்க பரப்பி விட, ஊர்ல இருக்கிறவங்களாம் வந்து எங்களோட 6 மாசம் இரு, கணவனை இழந்த பெண்மணி பெண் குழந்தைகளோட இருக்கிறாங்க, ஊர் முழுக்க அந்த அம்மாவை வந்து இப்படி ஊரே டார்ச்சர் பண்ணுது என்ன அப்படின்னு அழுதுகிட்டு போய் சந்திச்சிருக்காங்க. ஆமா, போய் புகார் கொடுத்தாங்க. என்ன நடவடிக்கை? ஒண்ணும் கிடையாது. ஆனா வந்து அதே தூத்துக்குடியில அனிதா ராதாகிருஷ்ணன், மார்கண்டேயன், இப்ப மார்கண்டேயன் பேச்ச நம்மளால ஆதரிக்க முடியாது. அப்ப அவர்களை கைது பண்ணிட்டு இருக்கிறாங்களே ஒழிய உண்மை குற்றவாளிகளாக இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீது எந்த ஒரு துளி நடவடிக்கையும் விஜய் எடுப்பதற்கு தயாராக இல்லை. புகார் ஆதாரத்தோட புகார் கொடுத்தாலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இப்ப ஜெகதீஸ்வரி இவங்களே ஒரு குற்றவாளியா இருக்கிறாங்க. ஒரு ரவுடி மாதிரி, ஒரு பொறுக்கி மாதிரி பேசுறாங்க, ஒரு அமைச்சர் மாதிரியா பேசுறாங்க. இது இந்த ரவுடி மாதிரி பேச்சு அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. எனக்கு அதில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இந்த ஆடியோ லீக் ஆனது என்ன கேள்வி அப்படின்னா, அதில் வந்து அவங்க சொல்றாங்க, அவனை ஜட்டியோட அடிச்சு தூக்கி உள்ள வச்சு கொன்னு வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து லாக்அப் டெத் நடந்துட்டு இருக்குது. மனித உரிமை மீறல் என்கிறது வந்து அதை கடந்து லாக்அப் டெத்துனாலே போலீஸை பார்த்தாலே வந்து இவங்க கொண்டு போனா உயிரோட மனுஷன் வருவானாங்கிற சூழல் வந்து 4 லாக்அப் டெத்து. அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிருக்காங்க. விசாரணைக்கு போயிட்டு வந்தவங்க மட்டுமே 4 பேர் சூசைட் பண்ணிருக்காங்க. சபரிவர்மன், அதுக்கு பின் இப்போ அருணாச்சலம், அவங்க லாக்அப் டெத்துன்னு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் எந்த வார்த்தை சொல்றாங்கன்னா, அதுவும் சமூக நலத்துறை சார்ந்தவர்கள், அவர் என்ன சொல்றாருன்னா, அவனை அதாவது அந்த லட்சுமணனை அடிச்சு உள்ள வச்சு ஜட்டியோட வச்சு அடிச்சு கொன்னுருவேன், கொன்னு வெளியில கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு. லாக்அப் டெத்து என்ன முடிச்சா நானே கூட செய்வேன், போலீஸ் என் கையில இருக்குதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சி அமைந்ததுல இருந்து இதை நம்ம சொல்லல, சிபிஎம்மின் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தோழர் கனகராஜ் வந்து சொல்றாரு, இந்த ஆட்சி அமைந்த பிறகு போலீஸ் வந்து ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாங்க, அவங்க யார் கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்ற அளவிற்கு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறார். ஏன்னா அவ்வளவு கண்மூடித்தனமா அமைதி வழியில் போராடுகின்ற மாணவர்கள் மீது தாக்குதல், இப்படி அப்பாவிகளை அவங்க செஞ்ச குற்றத்திற்கு இப்ப பிளாக்ல வந்து சரக்கு வைக்கிறான் அப்படின்னா நீ வந்து அதுக்கு என்ன தண்டனையோ அதுதான் கொடுக்கணும். தண்டனை கொடுக்குற அதிகாரம் போலீஸுக்கு என்ன இருக்கு? வழக்கு பதிவு செய்யுங்க, நீதிமன்றத்துல போய் நிறுத்துங்க, விசாரிக்கட்டும், தண்டனை கொடுக்கட்டும். இப்ப சபரிவர்மன் வந்து 13-14 குட்கா பாக்கெட் வச்சிருந்த ஒரே காரணத்திற்காக அவரை போய் அடிச்சு டார்ச்சர் பண்ணி அவர்கிட்டையும் போய் லஞ்சமும் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. போய் அவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொன்னாங்க. இப்படி போலீஸ் வந்து ஒரு கட்டற்ற ஒரு வெறி பிடித்த கும்பலாக மாறி இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை கையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா டிவிக்கு நிர்வாகிகளை இப்படி கையாளுறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. யாரையுமே நம்ம கையாளணும் அப்படி கையாளணும்னு நம்ம சொல்லல. இல்ல கையாளுறதுன்னா அவர்கள் மீது ஒரு நேர்மையான புகார் கொடுத்தா நடவடிக்கை இல்லையே. இப்ப விஜய் மோகன் மீது எஃப்ஐஆர் போட்டீங்க, அவன் வந்து இப்படி ஆபாச வீடியோக்களை எடுத்து வச்சுட்டு கட்சி பெண்களையே வந்து மிரட்டிட்டு இருக்கிறான், என்னோட ஆசைக்கு இணங்குங்கன்னு. அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆனா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணுமே கிடையாது. எஃப்ஐஆர் போட்டீங்க, எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கு ஒரு மல்லு கட்டி தான் போட வைக்கிறாங்க. அப்ப நடவடிக்கை எப்ப எடுக்க போறீங்க? இப்ப நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப சாதாரண குடும்பத்தை சார்ந்த இப்படி பாதிக்கப்படுபவர்கள் அவங்களால எவ்வளவு நாள் போராட முடியும்? இப்ப அந்த அம்மாவோட கணவர், நான் சொன்னீங்களா ராணிப்பேட்டையில, அவர் கார் டிங்கரிங் வேலைக்கு போறாராம், ஒரு நாளைக்கு வந்து 600 ரூபா சம்பளமா. இப்படி குடும்ப பின்னணியில இருக்கிறவங்க என்ன போராட முடியும்? ஆமா. அப்ப இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டுவது, இதெல்லாம் போலீஸ் வந்து எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. ஆனா இது போல சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபடுபவர்களை போய் அடித்தே கொள்கின்ற வேலையைத்தான் காவல்துறை செய்கிறது. காவல்துறை முழுக்க முழுக்க வந்து டிவிகே பிளஸ் வந்து ஒரு கட்டற்ற அதிகாரத்தோடு செயல்பட்டு இருக்குது. காவல்துறை அப்படிங்கிறது வந்து ஆளும் கட்சியின் ஒரு கருவியை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆளும் கட்சியான, அதாவது மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லப்படுகிற டிவிகே வந்து கட்சி தன்னுடைய கட்சியில
புகார் கொடுத்த அதாவது இந்த ஆடியோ லீக் ஆனதுனால ராஜகுரு என்பவர் தான் நீக்கப்பட்டார். அதுல பேசின அமைச்சர் மீது எந்தவித விமர்சனமும் இல்லை, எந்தவித நீக்கமும் இல்லை. அதே மாதிரி எம்எல்ஏ சரவணன் குறித்து புகார் கொடுத்த அந்த பாதிக்கப்பட்ட தாவேக ரசிகை, தாவேக்கோட உறுப்பினர், அந்த பெண்ணும் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தாவேக சரவணன் மீது, எம்எல்ஏ சரவணன் மீது எந்த நடவடிக்கை இல்லை. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இதுதான் தொடர் கதையா இருக்குது. இது அப்படியே பிஜேபி மாடலா இல்லையா? இப்ப பிரிஜ்பூஷன் சரண் சிங் மல்யுத்த வீராங்கனைகள் மீது எவ்வளவு பாலியல் வன்கொடுமையை செஞ்சு அவங்கள மிரட்டி வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்க வச்சு அவ்வளவு கொடுமைகளை பண்ணாலும் அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணாங்களா? ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? அவர் அதே பொறுப்புல தான் வந்து நீடிச்சிட்டு இருந்தாரு. இது ஒரு பாஜகவோட பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் தான் ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக பாலியல் ஜல்சா கட்சியில வந்து என்னென்ன குற்றங்கள் வந்து நடக்கும். பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுப்பாங்க. இப்ப விழுப்புரத்துல முன்னாள் எம்எல்ஏ கலிவரதன், அவர் வந்து விவசாய அணி பாஜக தலைவரா இருக்கிறாரு. அவர் வந்து 3 ஆண்டு ஒரு பெண்ணை பாலியல் ரீதியா வந்து மிரட்டி பயன்படுத்துறாரு. அவங்க வந்து புகார் கொடுத்தாங்க, அந்த அம்மாவை நீக்கி விட்டாங்க. அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. கருணாகராஜன் அவர் மீது ஒரு புகார் ஆமா வந்துச்சு. ஆனா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணும் இல்லை. இது அப்படியே ஒரு டிக்டோ. தமிழ்நாட்டின் இன்னொரு பாலியல் ஜல்சா கட்சியாக, ஒரு ஆடியோ வீடியோ கட்சியாக, ஒரு கிரிமினல் கும்பலாக, ஒரு கூடாரமாக தாவேகா இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு காட்டுகின்ற ஒரு உண்மை. நீங்க சொன்ன மாதிரியே வந்து இந்த தமிழக அரசு வழக்கறிஞர் நியமனத்துல பெண் ஒருத்தர் ஞான சௌந்தரி சிங் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்களையும் வந்து கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. 30 லட்ச ரூபா வரைக்கும் அரசு வழக்கறிஞரா நியமிப்பதற்கு லஞ்சம் கேட்கிறாங்க அப்படின்னு புகார் கொடுத்தாங்க. அவங்களையும் நீக்கிட்டாங்க. ஆமா, அவங்க இத்தனைக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணியில இருக்கிறவங்க, நிர்வாகியா இருக்கிறவங்க. சரி, அவங்க நீக்கப்பட்டாங்க, பொய்யான தகவல் கொடுத்ததால நீக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டா கூட இன்றைக்கு மறுபடியும் ஒரு ஆடியோ லீக்கா இருக்குது. அந்த நம்மளே அந்த டிவிக்கு அட்வொகேட் ரமேஷ் மணிகண்டனை பேட்டி எடுத்தோம். அவங்கள்ட்ட போய், அதாவது இப்படி வழக்கு போட்டிருக்கிறாங்க, அது வந்து நம்பர் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த சுச்சுவேஷன்லயே அவங்கள, அந்த அம்மாவை ஞான சௌந்தரிய ஹைகோர்ட்டுக்கு வர வச்சு ஹைகோர்ட்லயே வந்து பேரம் பேசுறாங்க. யாரு? இந்திரா தன்ராஜ் அப்படின்ற இப்ப குற்றவியல் வழக்கறிஞராக, அரசு வழக்கறிஞரா இப்ப கரண்ட்ல ஹைகோர்ட்ல இருக்கிற அந்த அம்மா வந்து பேசுறாங்க. அந்த அம்மா அதுல என்னென்ன சொன்னாங்க? புசி இப்படி எல்லார்ட்டையும் காசு வாங்கிட்டு தான் வந்து போட்டிருக்கிறாரு, நான் வந்து உனக்கு வந்து அரசு வழக்கறிஞரா வேலை போட்டு தரேன், அதனால வழக்கை வாபஸ் வாங்க அப்படின்னு பேசுகின்ற ஆடியோவை நம்ம வந்து வெளியிட்டோம். அந்த ஆடியோல புசி எப்படிலாம் கொள்ளையடிக்கிறாரு, திருவள்ளூர்ல எவ்வளவு வந்து அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு வாங்கி போட்டாங்கன்னா ஆதாரத்தோடு நம்ம வெளியிட்டோம். இப்ப மீண்டும் இன்னொரு இன்னைக்கு ஆடியோ வெளியாகிருக்குது. அவர் யாரு அப்படின்னா கன்னியாகுமரியை சார்ந்த அனீஸ், தாவேகா செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறாரு, ஒன்றிய செயலாளராகவும் இருக்கிறாரு. கன்னியாகுமரியில மாவட்ட அரசு வழக்கறிஞராக நியமிப்பதற்கு, இரணியல் பகுதியில் நியமனம் செய்வதற்கு ஒரு அம்மா அப்ளை பண்ணிருக்கிறாங்க. அவங்க வந்து ஷீபா, அவங்க அரசு வழக்கறிஞரா நியமனம் செய்வதற்கு அப்ளை பண்ணிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து பேரம் பேசுறாரு. அகஸ்டின் அவரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அகஸ்டினா சார்? தெரியும் சார். ஆமா தெரியும். ஓகே தெரியும் சார். இது இப்போ நம்மளுக்கு இப்ப அவரு ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணாரு, அவங்க நல்ல டைவுக்கு அவங்க ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேட்டாங்க. நான் டிவிக்கு மெம்பரா இருந்தா மட்டும் தான் பண்ணி கொடுப்போம், வேணா இல்ல அவங்க டிவிக்கு மெம்பர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம அப்படி யோசிச்சு சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அப்ப அவர் என்ன கேட்டாரு, நான் அப்ப சொன்னேன் அவரு 15 தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரு இப்ப நம்ம ஒர்க் பண்ணிருந்தா கூட நம்ம ஏதாவது நம்ம சொல்லி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் போட்டோஸ் இதெல்லாம் இருந்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டோஸ் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம எப்படி டிவிக்கு இல்லை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிடலாம். நம்ம அப்படி ஒன்னும் எல்லாத்தனாலதான் அப்படி பேசினது. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்களால ஃபுல் சப்போர்ட் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். பட் கன்ஃபார்ம் ஆக்கி விட்டுருவோம். அதெல்லாம் இல்ல கன்ஃபார்ம் ஆக்கி விட்டுருவோம். நீங்க ஆயிருக்கோம், அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணி தந்துருவோம். ஓகே ஓகே சார். அதுல மாற்றமே கிடையாது. அதுக்காக தான் நான் கேட்டேன். பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க போய் நாங்க அப்லோட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி நாங்க அப்லோட் பண்ணி முடிச்சிடுவோம். உங்களுக்கு ஆர்டரும் வந்துடும். மேக்ஸிமம் 10 daysல ஆர்டரே வந்துடும், ஜியோ பாஸ் ஆகி வந்துடும். அதனாலதான் நான் எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி இதுல யோசிக்கிறீங்க, என்ன மாதிரி இது பார்த்து சொன்னாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். எப்படி ஐடியா இருக்கா?
இல்லை ஆக்சுவலி போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்குமே டிவிக்கில் அந்த அந்த ஃபீல்டுலேயே அது ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பட் அது அமௌண்ட்டு சார் இது ரொம்ப ஹெவி சார். என்னால் அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரில. கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி பண்ணுங்க சரிங்களா? கம்மின்னா நம்ம ஒரு 12 பண்ணலாம். 12 ஃபிக்ஸ் பண்ணலாமா? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது டேரக்டா என்கிட்ட இருக்கனால பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா மத்தவங்க எல்லாம் வரும்போது அவங்க கமிஷன் அது இதுன்னு கொடுக்கறதுனால நம்ம இதெல்லாம் அது இல்லாம இருக்கும். இப்ப நான் வேற யாராவது கூட்டு வந்தா கூட நான் கமிஷன் அதுவும் கொடுக்கும் போது பெருசா போகும். இதெல்லாம் பெருசா போகும். அதனால நம்ம கிட்டே டைரக்டா இருக்கனால நான் அவரும் ரெக்கமெண்ட் பண்ணவனும் கேட்கல. அதனால நம்மளுக்கு பெருசா போகாதனால நான் 12 வரைக்கும் பார்த்துட்டு முடிக்கலாம். இப்ப 12னா ஓகே, 12.5 முடிச்சு கொடுக்கலாம். 12 lakhs எல்லாம் பயங்கர இல்ல சார். எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் இல்ல உங்களுக்கு ஃபுல் ஒப்பீனியன் வரும்ல. இப்ப பாத்தீங்கன்னா போன ஆட்சி நிறைய இது வந்து லேண்ட் விஷயம் எல்லாம் பெண்டிங்லயே கிடக்கு. அதனால போன தடவை நிறைய லேண்டு நம்ம லேஅவுட் எல்லாம் பண்ணாம ஒரு அடி எல்லாமே இருக்கு. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு இந்த போன ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மண்டேமர் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் நல்ல ரொம்ப இது பண்ணாங்க, ரொம்ப கெடுபடியா தான் பண்ணாங்க. அப்போ ஒண்ணும் இல்ல, அவர் ஏதாவது லீவ்ல போனா மட்டும் தான் வேற ஆளை வச்சு அந்த ஒப்பீனியன் எல்லாம் வாங்கி எடுத்து பண்ணாங்க. ஆனா நிறைய லேண்ட் வந்து பெண்டிங்ல தான் சீட் எல்லாம் ஃபுல்லா வீடு போட்ட இடம் எல்லாம் கண்டிப்பா. இப்போ எரணியல் எல்லாம் வரும்போது அதுவே ஒரு 15 லட்சம் கொடுங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் டிவிக்கு உறுப்பினர் அப்படின்னு. கட்சி வேலை ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா, ஏதாவது போட்டோ இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை அப்படின்னு வந்து அந்த அம்மா வந்து சொல்றாங்க, நான் உறுப்பினர் தான், அந்த மாதிரி போட்டோ எதுவும் தேர்தல் பணி செஞ்ச மாதிரி இல்லை. இல்லை அப்படி ஒரு போட்டோ இருந்தா கூட கொஞ்சம் பேசி குறைக்கலாம், ஒரு 12 வரைக்கும் குறைக்க முடியும், அதுக்கு மேல குறைக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாக 12 பேசி குறைக்கலாம்ங்கிறது அந்த போட்டோவை இவர் இன்னொருத்தரிடம் காட்டி தான் இனி குறைக்க முடியும். அப்படிதானே? இவர் பொறுப்பு இல்லை, இவருக்கு மேல யாரோ ஒரு சார் இருக்கிறாங்க. ஆமா. ஸோ அந்த சார் வேற யாரு, புசி ஆனந்த் தான் அப்படின்னு ரமேஷ் மணிகண்டன் ஏற்கனவே டிவிக்கு அட்வொகேட்டு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இப்போ அப்படி இன்றைக்கு இன்னொரு ஆடியோ வெளியாகிருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஊழல் ஒளிஞ்சிருச்சு, நான் வந்து ஊழல் செய்ய மாட்டேன், செஞ்சவங்களையும் விட மாட்டேன், விட மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்னு சினிமா பஞ்ச் டயலாக் வந்து பேசுறாரு ஒழிய, இப்போ இதெல்லாம் எவ்வளவு இந்த ஆட்சியில் ஊழல் நடக்கிறது அப்படின்னு. ஆனா யார் யார் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு டாஸ்மாக்ல 10 ரூபா 20 ரூபா வாங்குறது தவறுதான். ஏன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,000 12,000 தான் சம்பளம். அவங்க வேற எப்படி சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் 10,000 ரூபாய்க்கு வாழ முடியுமா? முடியாது. இப்போ குடும்பஸ்தர்களா இருக்கிறாங்க, இப்போ அதை வந்து வாங்குறாங்க. அவர்களுக்கு சம்பளத்தை வந்து உயர்த்தாமல் அவங்க வந்து 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்கன்னா அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்றது. அப்புறம் அங்கே போய் டெல்டால போய் அங்க மூட்டை தூக்குவாங்கல்ல, மூட்டைக்கு 40 ரூபா 20 ரூபா வாங்குவாங்க இல்லையா மூட்டை தூக்குற தொழிலாளிகள், அரசு குடோன்ல அவங்கள வந்து 40 ரூபா வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீக்கிறது. ஸ்ட்ரெச்சர் தள்ளுற வார்டு பாய் அவரை பிடிச்சிட்டு ரமேஷ் அங்க போய் புரட்சியை காட்டுறது. ஆனா தூத்துக்குடி திருச்செந்தூர் பார்ப்பனர்களை வந்து அவங்க லஞ்சம் வாங்கினா அவங்கள்ட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு விடுறது. இப்படி அப்புறம் ஏற்கனவே பழனிக்கு மொட்டை அடிச்சாங்கல்ல, ஆமா. இப்ப இப்படி ஊழல், இதுவும் ஒரு ஊழல் மலிந்துள்ள ஒரு ஆட்சி தான், ஊழல் ஒழிக்கப்படவில்லை அப்படின்றதற்கு இதெல்லாம் சாட்சியா இருக்குது. விஜயனுடைய முகத்திரை நாளுக்கு நாள் கிழிந்து தொங்கி கொண்டு இருக்கிறது. ஆனா ஊடகங்கள் எப்படி ஒத்து ஊதுறாங்க? விஜய் தலைமைச் செயலகத்துல வந்து கூடிய கேபினெட் கூட்டத்தை கூட்டி தப்பு பண்ணீங்க தொலைச்சிருவேன், ஊழல் பண்ணீங்க தூக்கிடுவேன் தகவல்கள். ஆமா, தகவல். விஜயோட எந்த அறிக்கையும் இதுல கிடையாது, வேற எந்த அமைச்சர்களும் அறிக்கையாவும் கொடுக்கல. ஆனா தகவல்கள் மட்டும் யாரு எந்த மீடியாவுக்கு எப்படி கொடுக்காங்கன்னு தெரியல. எந்த டேஷ் வந்து இந்த தகவல் எல்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்ற டேஷ் நமக்கு வந்து தெரியல. அந்த டேஷ் ஆமா சீக்கிரத்துல தெரியணும். ஆமா. இப்ப இதுதான் இந்த கட்சியினுடைய யோகிதையா இருக்குது. மக்கள் இதை புரிஞ்சுக்குவாங்க. பலவித முக்கியமான டேஸ்களை குறித்து நீங்கள் இன்றைக்கு அம்பலப்படுத்திருக்கீங்க. இன்றைய தினம் கலந்து கொண்டு பல விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி தோழர்.